ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தியை தான் உன்கிட்ட சொல்றதுக்காக இந்த சாயப்பா மிக மிக அவசரமாக ஓடோடி வந்தேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன். இந்த உலகத்துல எப்பவுமே சில பேர் வாழ்க்கையில கொஞ்சம் உயர்ந்துட்டாலும் உயரத்துல இருக்கும்போது தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்களை அலட்சியமாக பார்த்து ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில உயரத்துல இருந்து கீழே விழுந்தா எவ்வளவு பெரிய அடிபடும், எவ்வளவு துன்பத்தை சந்திக்க நேரும்ன்றத அவங்க மறந்துட்டதாலதான் இப்படி ஆணவத்தில் ஆடுகிறார்கள். நீ ஒருபோதும் உன் வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் கூட ஆணவமோ அகங்காரமோ கொள்ளாமல் எப்போதும் அமைதியாக எளிமையாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில கெட்ட நேரம் வரும்போது அதை பார்த்து பயந்து தப்பான வழியில போயிடாம நீ நேர்மையாக இருந்தீனா அப்புறம் நல்ல நேரம் வரும்போது நீ கவலை இல்லாமல் வாழலாம். வாழ்க்கைனா கெட்ட நேரமும் நல்ல நேரமும் மாறி மாறி வரதான் செய்யும். ஆனா நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என தெரிந்தும் கூட சில பேருக்கு விட்டு கொடுக்கிற மனசே வரமாட்டேங்குது. நம்ம இப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா மற்றவங்க நம்மளை மட்டமா ஏளனமா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே விட்டு கொடுக்காம அனுசரிச்சு போகாம வாழ்க்கையை வீணடிக்க கூடியவர்களாக இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, அப்படிப்பட்டவர்களை போல நீ யோசிக்காம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய பிள்ளையாக நீரு. நீ உண்மையாக இருக்கிறதாலேயே எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சு கவலைப்படாத. ஏமாற்றுபவர்களுக்கு உண்மையா இருக்க தெரியாததுனாலதான் உண்மையா இருக்கக்கூடிய உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழக்கூடிய பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் வார்த்தைகளை அவசரப்பட்டு யோசிக்காம பேசினவங்களும் துன்பப்படுவார்கள், சிந்திச்சு யோசிச்சு நான் தான் எல்லான்னு பேசினவங்களும் துன்பப்படுவார்கள். இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமாக பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா எந்த துன்பமும் உன் வாழ்வில் வந்து சேராது என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வலிகளும் வேதனைகளும் இருக்கதான் செய்து யாரும் எதையும் மறந்துட்டு வாழல, மறைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாம எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட இரு. வாழ்க்கையை நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக நீ எவ்வளவோ போராடுற. ஆனா அந்த கடல் அலைகள் எப்படி கரையை தொட்டுட்டு திரும்ப உள்ளேயே போயிடுமோ அதே போல நிம்மதியும் சந்தோஷமும் லேசா வந்து உன்னை தொட்டுட்டு மறுபடியும் போயிருது. கூடிய சீக்கிரம் இந்த நிம்மதியை நிலையானதாக நிரந்தரமானதாக உன் கைகள்ல நான் தொட வைப்பேன். திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள உனக்கு அழகு தேவையில்லை. அழகா இருக்கிறவங்களுக்கு தான் திறமை இருக்குதுன்னு நிறைய பேர் நினைச்சு தப்பா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளை, உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் அழகை பெருசா நினைக்க வேணாம். என்னுடைய அறிவுள்ள புத்திசாலி பிள்ளையான உனக்கு நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் வெற்றியை கொடுக்க போறேன். காலம் மாறும்னு காத்திருப்பதை விட்டுட்டு அந்த கற்பனை எண்ணத்தை விட விடாமுயற்சி தான் முக்கியன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோடு வேலை செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும். ஒரு சிலர் வேணும்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வேணும்னா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எப்போதும் பணம் இருந்தாலும் நிம்மதியா வாழ முடியாது, இல்லாட்டாலும் நிம்மதியா வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செய்கிற செயல்களையும் பேசுகிற பேச்சுக்களையும் பொறுத்துதான் அவன் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு யாருமே யோசிக்காம அடுத்தவன் செய்யற தப்புக்களை ஆராய்ச்சி செய்து அவனை குறை கூறக்கூடியவர்களாக இருக்காங்க. தான் தப்பே செஞ்சாலும் தன்னை நல்லவன் அவங்க நினைச்சுக்கிறதால தானே அடுத்தவர்களை பற்றியே யோசிக்கிறீங்க. முதல்ல ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் செய்யும் தவறுகளையும் குறைகளையும் யோசிச்சு திருத்த பழகிக்கோங்க. குறுக்கு வழியில போய் ஜெயிச்சிடலாம் நினைச்சு முயற்சி செய்பவர்களுக்கு அவ்வளவு சுலபமாக நான் வெற்றியை கொடுக்க மாட்டேன். விதி அதற்கும் மேலாக ஆட்டி படைச்சு உங்களை ஒரு வழி பண்ணிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தவறான வேலைகளை செய்யவோ குறுக்கு வழியில் யோசிக்கவோ வேண்டாம் என் செல்லமே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொன்னா ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு போய் சொல்லாதே. ஏன்னா நீ அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லும் போது உன்கிட்ட கவலைப்படாதுன்னு அவங்க சொல்லிட்டு
அந்த பக்கம் போய் உன் கவலையை இன்னொருத்தட்ட சொல்லி சிரிச்சு பேசி கொண்டாடி மகிழக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ எப்போதும் யார் சந்தோஷமா இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லு. யாராவது கவலையில இருந்தாங்கன்னா அவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லு. உனக்கு தேவையான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்குன்னு ஒரு இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ போகும் பாதை எவ்வளவு கரடுமுரடானதாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுத்து. என்னுடைய பொறுப்பை உன் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ போற பாதையை பார்த்து ஒதுங்கி நின்னா வாழ்க்கையை எப்படி ஜெயிக்க முடியும்? போகும் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ பாட்டுக்கு உண்ணாமே நல்லபடியா நடக்குன்ற நம்பிக்கையோடு போக பழகு. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறியது. ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷம் போல. நீயும் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சுக்கிட்டே வாழ பழகிக்கிட்டினா எல்லாமே சரியானதாக நடந்து முடியும். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவதை விட வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு வாழ்க்கையை தைரியமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன் துன்பமே உன்னை கண்டு பயந்து ஓடும் அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. தைரியங்கிறது வெளியே அடுத்தவங்க உனக்கு கொடுக்கறதோ சொல்லி கொடுக்கறதோ கிடையாது. உனக்கு நீயே தான் தைரியம் சொல்லிக்கணும். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதரும் நல்ல விஷயங்கள் எதையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது துணிவோ தைரியமோ நீதான் உனக்குள்ள வர வச்சுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா நாளைய நல்ல நாளிலேயே நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் கைகள்ல நான் ஒப்படைப்பேன். யாராவது உன்னை ஏளனமா பாக்குறாங்க, இலக்காரமா பேசுறாங்கன்னா அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு. ஏன்னா காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய நிலைமை மாறுவதற்கு ஒரு நொடி போதும். யார் எப்போ எப்படி வேணும்னாலும் உன்னை தாக்கட்டும். ஆனா நீ பொறுமையோடு பக்தியோடு இந்த சாயப்பாவை நம்பி வாழ்ந்து வரும்போது உனக்கு சார்பாக, உனக்கு சாதகமாக, உனக்கு ஆதரவாக யார் யாருக்கு எப்படி பதில் கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. எப்பவுமே நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சுக்கிட்டு தான் வாழணும்ன்ற அவசியம் இல்லை. நீ யாருங்கிறத நிரூபிக்கணும்னு நினைச்சு உன் நிம்மதியை இழந்து விடாதே. என்னதான் நீ நல்ல ஆளாக நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த உலகம் ஏதாவது ஒரு குறையையும் குற்றத்தையும் சொல்லி உன்னை கெட்டவன்னு சொல்லதான் செய்யும். நீ யாருக்கும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்தாதே. அதுக்கு பதிலா உண்மை ஒரு நாள் தானா வெளியே வரும். எல்லாரும் உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்கன்னு அப்படியே விட்டுவிடு. முயற்சி செய்யாமலே முன்னேறலான்னு நினைச்சு சில பேர் முயற்சி செய்வதே கிடையாது. ஆனா முயற்சி செய்தவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதை அவர்கள் கண்கள்ல நான் காட்டிக்கிட்டே இருந்தாலும் அப்படிப்பட்டவங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நீ எப்போதும் முயற்சி செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை ரொம்ப சுலபமானது, யதார்த்தமானது. நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கைய உனக்கு ஏற்றாற் போல உனக்கு பிடிச்சது போல அமைச்சுக்க முடியும். தோற்றாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா வெற்றி தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். எதையுமே ரொம்ப யோசிச்சு மன வருத்தம் கொள்ளாதே. நீ ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயம் நடக்கலனா தேவையில்லாமல் உன் மன நிம்மதி கெட்டு போகும் அல்லவா? அதனால என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், நன்மைக்கே நினைச்சு போய்கிட்டே இரு. நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் வந்து தருவேன்.